சின்னதா 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 பாட்டி ஓடியாங்க ஓடியாங்க ரமாமனே அர்க்கானே வாங்க வாங்க டேய் 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 பாத்துடா மூஞ்சில போறடா டேய் ரமாமனே அர்க்கானே சீக்கிரம் வாங்க டேய் ஏன்டா குடி குடிக்குற என்னன்னு சொல்லுடா என்ன சொல்லுடா எப்படி சொல்ல ஒண்ணு விளங்கலையே சொல்லுடா கேக்குறோம்ல சொல்றேன் நம்ம சக்தி இல்ல சக்தி ஆமா சக்திக்கு என்ன சக்தி உண்டா இருக்கறா என்னடா சொல்ற அவ என்ன பலூனாடா காத்தடிச்ச உடனே குண்டாகுறதுக்கு குண்டாகல குண்டுல உண்டா இருக்கறா டேய் என்னடா சொல்ற அட ஆமா சின்னதா சக்தி உண்டா இருக்குது மாமா என்னாச்சு மாமா அர்க்கானே ரமாமனே வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சக்தி உண்டா இருக்குது உண்டா இருக்கா ஏய் என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க நான் நெசமாத்தான் சொல்லுதேன் சக்தி வாந்தி எடுக்குது சக்தி வாந்தி எடுக்கறாளா ஆமாமா நீங்க கூட போய் பாருங்க போங்க வாத்தங்கம்மா போய் பாப்போம் சக்தி வந்து நிக்குதுல எல்லாரும் கேளுங்க என்ன எல்லாரும் ஏன் ஒரு மாதிரியே பாக்குறீங்க? என்னாச்சுமா வாந்தி எடுத்தியா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, டிராவல் பண்ணதுல உடம்புக்கு ஒத்துக்கல, அதான் வாந்தி எடுத்தேன். ஐயா சக்தி ஒத்துக்காம வாந்தி வந்துருச்சா? இல்ல நீ உண்டா இருக்கிற. அடப்பாவி, என்ன மாமா சொல்றீங்க? ஆமா சக்தி, நான் சொல்றதே நெசம். டேய் முட்டா பயலே, சும்மா இருடா. அத்தை, மாமா என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்லம்மா, நீ வாந்தி எடுத்ததை பார்த்து இவன் புரியாம ஏதோ சொல்லிட்டாமா. ஐயோ மாமா. சின்னதா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சின்னதா. பாட்டி, இவகிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க போங்க பாட்டி. டேய், நேத்து தான் சாந்தி முகூர்த்தமே ஆச்சு, அதனால அதுக்குள்ள எப்படி ஆகும்? போ பாட்டி, நான் எத்தனை படம் பார்த்திருக்கிறேன், எங்களுக்கு தெரியாதா? நல்லா படத்தை பார்த்தப்போ இதுக்கு மேல எதுவும் பேசாதடா, சத்தி கோவிச்சுக்க போகுது. ஏன் எதுக்கு கோவிச்சுக்கும்? பித்த வாந்திக்கும் கர்ப்ப வாந்திக்கும் வித்தியாசம் தெரியாதா? என்ன பாட்டி நீ சொல்றது புரிய மாட்டேங்குது. போக போக உனக்கு புரியுண்டா, பேசாம போ. அப்படிங்கிற வசந்தாம்மா, இங்க இருக்கேன். ரமாமணி, நல்ல செய்தியோட வந்திருக்கியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். அதான் சொல்லிட்டியே. இந்த முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடு. இல்ல வேணாம், முதல்ல நான் சொல்றது கேளுங்க. நீ எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்க, முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடு. இந்த அதுக்கு இல்லம்மா. என்னம்மா அதுக்கு இல்ல நோதுக்கு இல்ல நிக்கிட்டே, நீ எதுவுமே சொல்ல வேணாம். நீ முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுற. நீ வருவேங்கிறதுக்காக நானே என் கையால செஞ்சு வச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் சாப்பிடு. சாப்பிடு. நான் சொல்றது கேளுங்க. சாப்பிடு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், அத நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? பொண்ணு ரங்கத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ ரகசியத்தை போட்டு உடைச்சிருப்ப. குடும்பத்துல கலைபரமாயி சக்தி கொந்தளிச்சிருப்பா. இப்ப சக்தியும் பொண்ணு ரங்கமும் ஒன்னா இல்லாம ரெண்டா இருப்பாங்க. பொண்ணு ரங்கத்தை சோழ வந்தன்லயே விட்டுட்டு சக்தி மட்டும் இப்ப சென்னைக்கு வந்திருப்பா. இல்ல, ஏன் நீ சொன்னதை நம்பலையா? முதல்ல நம்பிட்டாங்க. சக்தி கூட பொண்ணு ரங்கத்தை பார்த்து என்ன இது அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டுச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அந்த கேள்வி இல்ல, அதான் வீரகாளியம்மான்னு எல்லாரும் நம்புறாங்களே, அந்த கேள்வி வந்துச்சு. அவ வந்துட்டாளா? குட்டியை குழப்பி விட்டுட்டாளா? ஆமா, ஃபுல்லா குழப்பிட்டா. பொண்ணு ரங்கம் முதல்ல கல்யாணம் பண்ணது உண்மைதான், ஆனா அது ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு. பொண்ணுக்கு ஏய் என்ன குழப்பற? பொண்ணுக்கு தாலி கட்டியா? ஐயோ சொல்றத கேளுங்க. பொண்ணு ரங்கத்துக்கு என்னமோ தோஷமா, வாழை மரத்துக்கு முதல்ல தாலி கட்டினாதான் அவனுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டாங்களாம். அதனாலதான் அவன் வாழை மரத்துக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. பொண்ணு ரங்கம் முத தாலி கட்டிட்டான்னு ஒரு ஐயர் வந்து என்கிட்ட மொட்டையா சொன்னாரா. நானும் அத அப்படியே புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா போய் உங்களுக்கு போன் பண்ணிட்டேன். கதை இப்படி ஆயி போச்சு. இந்நேரம் சக்தி பொண்ணு ரங்கத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு தாலியை கழட்டி அவன் மூஞ்சில எரிஞ்சிருப்பான்னு நான் நினைச்சேன். கடைசியில இப்படி வந்து சொல்றேன். இத சொல்றதுக்கு தான் ஆட்டோ பிடிச்சு இங்க வந்தியா? ஐயோ அம்மா, நான் வந்த உடனே எங்க நீங்க பேச விட்டீங்க? வந்தது வராதுமா, இதோ இந்த ஜாங்கிரிய இப்படி அடிச்சு என்ன பேச விடாம பண்ணிட்டீங்க. என்ன சொல்ற நீ?
புதுசா ஏதாவது விஷயம் நடந்துச்சா? நடந்துச்சு. என்ன என்ன என்ன? சக்திக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் சோழ வந்தான்ல சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. இப்ப எப்ப பார்த்தாலும் 2 பேரும் ஒட்டிக்கிட்டோம் உரசிக்கிட்டோம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாங்களா? இங்க என் பையன் வருத்தத்துல இருக்கான், அங்க அந்த சக்தியும் பொண்ணுரங்கமும் ஜோடி சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்களா? ஏண்டி இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லிட்டு ஏண்டி என் வயிற்றுல கொட்டிக்கிற? இங்க மதன் கொந்தளிச்சு போய் கிடக்குறான், அவங்க கொண்டாடிட்டு திரியறாங்களா? அண்ணி, இவங்க என் வீட்டுக்காரருடைய தங்கச்சி. வாமா. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அவங்க சோழவந்தான் போனாங்கன்னா நீங்க நம்ம மதனிய பூமிக்காவையும் ஃபாரினுக்கு அனுப்புவீங்க. அப்படி முடியலன்னா இருக்கவே இருக்கு ஊட்டி, கொடைக்கானல், குளுமணாலி, தேக்கடின்ட்டு அங்க எங்கேயாவது அனுப்புவீங்க. மதன் வராத. என்னத்த கூப்பிட்டீங்க? இருப்பா. பூமிகா, என்னம்மா கூப்பிட்டீங்க? கொஞ்சம் இரு. அண்ணே. என்னம்மா? மதன், நீயும் பூமிகாவும் உடனே ஹனிமூன் கிளம்புறீங்க. மதன், நீயும் பூமிகாவும் உடனே ஹனிமூன் கிளம்புறீங்க. ரொம்ப சந்தோஷமா. மதன் மேலையும் பூமிகா மேலையும் இவ்வளவு பிரியம் வச்சிருக்கே. உன் மனசு வசந்தாவுக்கு கூட இல்லம்மா. சக்தி பொண்ணுரங்கம் கல்யாணமும் மதன் பூமிகா கல்யாணமும் ஒரே நாள் தான் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க சொந்த ஊர் சோழவந்தான் போயிட்டு வராங்கன்னா நாமளும் நம்ம பிள்ளைங்களை வெளியூர் அனுப்பி வைக்க வேணாமா? மதனும் பூமிகாவும் அவங்க இஷ்டப்பட்ட ஊருக்கு ஹனிமூன் போயிட்டு வரட்டும். அப்பதான் நானும் உங்க மாப்பிள்ளை இங்க வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குண்ணே. மதன், நீ போய் துணிமணி எல்லாம் எடுத்து வை, நாளைக்கு கிளம்பணும். அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க? இவங்கள தேனிலவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கும் ஆசைதான். அதுக்குன்னு இப்போ திடுதுப்புன்னு அனுப்பி வைக்க முடியுமா? ஒரு நல்ல நாள் பார்த்து அனுப்பி வைக்கலாமே. நாளைக்கே நல்ல நாள் தான் நீ. நான் கேலண்டர்ல பாத்துட்டேன். இவங்களை அனுப்பி வச்சுட்டு தான் நான் ஊருக்கே போவேன். என்னடா இன்னும் நின்னுட்டு இருக்க? போய் ரெடி பண்ணு. அத்த, ஃப்ரெண்ட் ஒருத்தனை அவசரமா பார்க்க போனோம். நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்களும் பேசிட்டு இருங்க. பூமிகா, நீயும் உன் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க. நீங்க 2 பேரும் ஹனிமூன் கிளம்புறத என் கண்ணால பாக்கணும். பூமிகா, என் தங்கச்சி வந்ததுல இருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா. எல்லாம் சுமூகமா நடக்கும், சந்தோஷமா இருப்ப. பூமிகா, உன் துணிமணி எல்லாம் ரெடி பண்ணு போ. வசந்தாம்மா, நான் கிளம்புற நேரமாச்சு. இன்னொரு நாளைக்கு முக்கியமான விஷயம் இருந்தா வரேம்மா. வரேன் அங்கிள். எங்க போய் என்ன சொல்லி கொடுத்தாலும் எல்லாரும் சந்தோஷமாவே இருக்காங்க. ரமாமணி. அங்கிள். என்ன வந்த வேலை முடிஞ்சிடுச்சா? என்ன வேலை? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. நான் என்ன பண்ண? வசந்தம்மா பார்க்க வந்த, பார்த்துட்டேன், கிளம்புறேன், அவ்வளவுதான். நீ எதுக்காக இங்க வந்த? வசந்தா கிட்ட என்ன பேசுறன்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டீங்களா? ஏன் பதட்டமா இருக்க? அப்படி பேசணும்னா நீ ஒத்துக்கிற, அப்படிதானே? இங்க பார், இந்த தடவை நான் உன்னை மன்னிக்கிறேன். அந்த வீட்டு விஷயத்த இந்த இடத்துல வந்து சொல்லி குழப்பம் விளைவிக்க நினைக்காத. இந்த விஷயம் சக்திக்கு தெரிஞ்சதுன்னா உன் நிலைமை என்னாகும் யோசிச்சு பாரு. இனிமே பார்த்து புரிஞ்சு நடந்துக்க. ஆமா, அது என்ன ஜாங்கிரிய பாதி சாப்பிட்டு பாதி வச்சிருக்க? அது கையில இருக்கிற ஜாங்கிரிய கூட உனக்கு சாப்பிட தோணாம இருக்குன்னா இங்க ஏதோ விஷயம் கிடைக்கும்னு நினைச்சிருக்க. அதெல்லாம் இல்ல. இங்க பார், இந்த வீட்ல இருந்து உனக்கு ஒரு விஷயமும் கிடைக்காது. இன்னொரு தடவை சரியா புரிஞ்சுக்க. உப்பு தின்னா மட்டும் இல்ல, ஸ்வீட் சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அத புரிஞ்சு நடந்துக்க. பா. என்ன சக்தி, இன்னும் சாப்பிடலையா? இங்க வாங்க.
வந்துட்டேன். உட்காருங்க. உட்காந்துட்டேன். நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க உண்மையை தான் சொல்லணும். நான் என்னைக்கு சக்தி பொய் சொல்லி இருக்கிறேன்? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசை போடக்கூடாது. இதையெல்லாம் சொல்லித்தானே என் ஆத்த என்ன வளர்த்துருக்குது. பரவு நான் எப்படி பொய் சொல்லுவேன்? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேளு. உங்களுக்கு குழந்தை என்ன பிடிக்குமா? சக்தி என்ன இப்படி கேட்டுவிட்ட? எனக்கு குழந்தைன்னா உசுறு சக்தி. சரி, உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிடிக்குமா பொம்பளை குழந்தை பிடிக்குமா? எனக்கு பொம்பளை குழந்தை தான் பிடிக்கும். ஏன் ஆம்பளை குழந்தைன்னா பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா முதல்ல பெண் குழந்தை, பிறகுதான் ஆண் குழந்தை பிடிக்கும். ஏன் முதல்ல பொன் குழந்தை தான் வேணும்னு சொல்றீங்க? சக்தி, அது என் ஆத்த பொண்ணு தாய பொன் குழந்தையா பெத்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. சக்தி, என் ஆசை நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் மாமா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு முதல்ல பெண் குழந்தை தான் பிறக்கும். சரியா? ஆமா சக்தி, நமக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும். என் ஆத்தா என்னைய தூக்கி வளர்த்துச்சுல்ல, என் ஆத்தாவ நான் தூக்கி வளர்க்கணும். அதை குளிப்பாட்டணும், சோறு ஊட்டணும், வித விதமா உடமாட்டி அழகு பார்க்கணும், பள்ளிக்கூடத்து கூட்டு போகணும், உன்னே மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும். இதே என் ஆசையே. மாமா, நான் ஒண்ணு கேக்கட்டா? கேளு சக்தி. நமக்கு எதுக்கு குழந்தை? சக்தி, என்ன சொல்ற? ஆமா மாமா, நீங்களே இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்கீங்க. அப்புறம் எனக்கு எதுக்கு இன்னொன்னு குழந்தை? போ சக்தி, என்ன பாத்துக்கிற மாதிரி குழந்தையும் பாத்துக்க. சும்மா தான் சொன்னேன். உங்களுக்கு 10 குழந்தை பெத்து கொடுக்கறேன், போதுமா? ஐயோ, 10ல என்ன சொல்லுங்க, இன்னொரு 10 பெத்து கொடுக்கறேன். ஐயோ, வேணாம் தாயே, உனக்கு உடம்பு தாங்காதுல்ல. சக்தி, முதல்ல ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, 2 குழந்தை பெத்துக்கிட்டா போதும். எங்க ஊரு தண்ணி தொட்டில சவத்துல எழுதி வச்சிருப்பாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். ஏய், இந்த 4 துணி துவைக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? இல்ல, இது முடிஞ்சிருச்சு. தெரியுது. நான் மச்சானோட கனிமூனு போறேன்ல, அதான் என் துணியெல்லாம் துவைச்சு போடுறேன். இந்த மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் கேடு. தேனிலவெல்லாம் சும்மா ஒப்புக்குதான். அதை நினைச்சுக்கிட்டே மனசுல ஆசையெல்லாம் வளர்த்துக்காத. ஆமா, ஐயோ கருமம், துணியெல்லாம் துவைச்சு ஏன் நீங்க வாசல்ல போட்டிருக்க? வீட்டுக்கு வர 4 பெரிய மனுஷங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? முதல்ல எடுத்துட்டு போய் பின்னாடி போடு. சரி. மேல சமையல் கல்ல போட்டதெல்லாம் அப்படியே இருக்கு. அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வை, புரிஞ்சுதா? சரிங்க. மண்ணைய ஆட்டிக்கிட்டு இங்கே நிக்காத. அக்கா, சங்கரி, அக்கா, சங்கரி, சங்கரி, எப்படி இருக்க? நீ எப்படிங்க? வா வா, உள்ள வா, உட்காரு. நீங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ ஏன் அழுற? அது உன்னை பார்த்த உடனே சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீர் தான். ஆமா, என்னை பார்க்க நம்ம முத்தானூர்ல இருந்தா வந்த? அக்கா, நான் இப்ப சென்னையில தான்க்கா இருக்கேன். என்ன, இந்த ஊர்லயா இருக்க? சக்தி அக்கா எங்க பாட்டி கிட்ட பேசி என்ன டாக்டர் ஆக்குறேன்னு சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல எனக்கு பணம் கட்டி தங்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. வாரம் 3 தடவை வந்து என்ன பாத்துட்டு போவாங்கக்கா. இந்த மாதிரி நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படியா? சக்தி அக்கா ரொம்ப நல்லவங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.
கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்படி இருக்க சங்கரி? நான் தான் நல்லா இருக்கேன்னு சொன்னேனே. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? டாக்டர் மாமா அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறாரா? இந்த வீட்ல இருக்கவங்க உங்க மேல அன்பா இருக்காங்களா? ரொம்ப அன்பா இருக்காங்க. அப்படியாக்கா? ஆமா, என் மேல உயிரா இருக்காங்க. மச்சான் என்ன கனிமூன் கூட்டு போறாரு தெரியுமா? ஐயா அக்கா, அது கனிமூன் இல்லக்கா, ஹனிமூன். டாக்டர் அங்கிள் உன்னை ஹனிமூன் கூட்டு போறாருன்னு சொன்னியே, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மேல டாக்டர் அங்கிளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஆசை இருக்குன்னு சொன்னியே, எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா. நீ பேசுறது கேட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆமா, இங்க யார் கூட வந்த? இந்த வீடு உனக்கு எப்படி தெரியும்? நானு ராம்குமார் அங்கிளோட ஆட்டோல வந்தேன். அவர் தான் என்ன தினமும் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாரு. உன்னை பார்க்கணும்னு சக்தி அக்கா கிட்ட சொன்னேன். அவங்க தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. ஆமா, அண்ணன் எங்க? அவர் வெளியே இருக்காரு, நான் கூப்பிட்டா? நானே வரவா? வா. அண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? நம்மளுக்கு நம்ம நானா இருக்கிறேன். சரி, நீ எப்படி இருக்கிற? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கும் அருள் சாருக்கும் நேர்ல வந்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். நேரமே கிடைக்கலன்னு. நீ சந்தோஷமா இருக்கிறல்ல? எனக்கு அது போதுமா? பூமிகா, சங்கருக்கு டியூஷன் டைம் ஆச்சு, நான் கூட்டு போனோம். கிளம்பட்டுமா? சங்கரி, உன்னை நீ படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருந்து பாக்குறேன். வரும்போது நிறைய சாக்லேட்லாம் எடுத்துட்டு வரேன். என்ன? சரிம்மா, வண்டி திருப்பிக்கிறேன். வா, ஏறுக்கோ. கண்டிப்பா என்ன ஸ்கூல்ல வந்து பார்க்கணும். கண்டிப்பா வரேன். போயிட்டு வா. வரமா? சரிங்க அண்ணா. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணியெல்லாம் கொல்லப்புறத்துல காய போட்டியா? இல்ல அத்தை, இத போட்டுறேன். இத மாத்தி காய போடலையா? இவ்வளவு நேரமா என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன்டி இங்க நின்னுட்டு இருக்க? போடி, போய் முதல்ல செய் போ. போன்னு சொல்றேன்ல. இவ எதுக்கு இங்க வந்து நிக்கிறா? அண்ணே. ஆமா. வணக்கண்ணே. வணக்கம்மா. அண்ணே, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, கத்திரிக்காய் 1 கிலோ, பச்சை மிளகா. அருக்கண்ணே, அருக்கண்ணே, என்ன வேலை பண்ற? என்னங்க மாமா? அது அப்படி வை. என்ன? எப்படியா காய்கறி வாங்குறது? நான் எப்பவுமே இப்படிதான் வாங்குவேன். ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? காய்கறிய கையில எடுத்து தராசுல அள்ளி போட்டு அப்படியே வாங்கிட்டு போனா எப்படி? அது நல்லா இருக்குதா கெட்டுருக்குதான்னு பார்த்து வாங்க வேணாம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது மாமா. காய்கறியில நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி மாமா பார்க்கணும்? சொல்றேன், கவனமா கேட்டுக்க. இந்த பாரு, இந்த வாழைக்காய் இருக்குதுல, இப்படி தட்டினா தொம்மு டொம்முன்னு சத்தம் வரணும். அப்பதான் நல்ல காய். அண்ணே, இதுல ஒரு 3 காய் கொடுங்க. சரி தம்பி. பரவே, பீட்ரூட்டை கிள்ளி பார்த்து வாங்கணும். அப்படி கிள்னா அப்படியே ரத்தம் வர மாதிரி தெரியணும். இருந்தாரு, இது நல்லா இல்ல, இத வாங்க கூடாது.
கேரட் வாங்கும்போது கீரி பார்த்து வாங்கணும். பீன்ஸ உரிச்சு பார்த்து வாங்கணும். முருங்காய இப்படி முறுக்கி பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி நெளியணும். இந்த வெண்டைக்காய உடைச்சு பார்த்து வாங்கணும். ஆ? தேங்காய தேங்காய இப்படி ஆட்டி பார்த்து வாங்கணும். இப்படி தட்டி பார்க்கணும். அப்பதான் தெரியும். மாங்காய் எப்படி மாமா வாங்குறது? இந்த புடி அண்ணே, அந்த மாங்காய் எடுங்க. என்னங்க தம்பி? இந்தா வா. இந்தா இப்படி நல்லா திடமா இருக்கான்னு அம்மிக்க பார்த்தா தெரியும். இந்தா புடி. முட்டைக்கோசு நல்லா இருக்குதான்னு இப்படி இறைய உரிச்சு பார்த்தா உள்ள தெரியும். சரி, அப்ப தக்காளி எப்படி வாங்கணும்? ஐயா எல்லாமே சொல்ல வேண்டியதா இருக்குது இந்த பிள்ளைக்கு. தெரியாதுல மாமா. தக்காளி எடுத்து எப்படி நல்லா அமுக்கி